Hi and hello friends, welcome back to the Best Pet Zone. இந்த வீடியோவில் நம்ம நண்பர் ஒருத்தங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட பேசும்போது. நான் வந்து புறாக்களை வந்து ரொம்ப ஆசையாக வளர்க்குறேன். நான் வந்து எப்படி வந்து ப்ரீடிங்கில் போட்டாலும் எந்தெந்த மாதிரியெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணி பார்க்குறேன். ஆனால் வந்து எனக்கு சிக்ஸே வர மாட்டேங்குது. சிக்ஸ் வரலன்னா கூட பரவாயில்ல, மெயில் ஃபீமேலோடைய ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது. ஃபீமேல் வந்து டக்குன்னு எலும்படிக்குது, மெயில் எலும்படிக்குது, ரெண்டுமே டல் ஆகிடுது. நிறைய பேர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து இறந்து போயிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்காக இந்த வீடியோ. அவங்கள மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸில் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்காகவும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ரீடிங் நம்ம மெயில் ஃபீமேலை வந்து பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த மெயில் ஃபீமேலுக்கு ப்ராப்பராக ரெஸ்ட்டு கொடுத்துருக்கணும். அந்த மெயில் ஃபீமேலை வந்து கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கணும். நம்ம சடனாக ப்ரீடிங் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நிறைய நண்பர்கள் ஒரு மெயிலை ஒரு ஃபீமேலை போடுவாங்க. திருப்பி டக்குன்னு அது கொஞ்சம் சிக்ஸ் வளர்ந்தோடனே திருப்பி பிரிச்சுட்டு அதே ஃபீமேலை தூக்கி வேறு ஒரு மெயிலில் போடுவாங்க. அந்த மெயிலை தூக்கி வேறு ஃபீமேலில் போட டக்குன்னு மாற்றி ப்ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது சில பேருக்கு வந்து அது அமைப்புக்கு கரெக்டாக வந்துடும். ஆனால் எல்லாருக்குமே அப்படி கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. மெயில் ஃபீமேலில் ப்ராப்பராக பிரித்து வச்சுட்டு, அதை பிரித்து வச்சுருக்கிற காலங்களில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 டேஸ் பிரித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, 30 டேஸுமே ப்ராப்பரான ஃபீடு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் கொடுக்குறத சொல்கிறேன். கம்பு, கேழ்வரகு, அதுக்கப்புறம் வந்து வெள்ளைச்சோளம், இந்த மூணையுமே ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி தான் நான் ஃபீட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 கிலோ பெரிய கம்பு எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு 4 கிலோ ராகி, ஒரு 4 கிலோ வெள்ளைச்சோளம், இதை அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதை வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த புறாக்களுக்கு கொஞ்சமாக ஃபீட் பண்ணுறோம். நிறையெல்லாம் வைக்க மாட்டேன். நான் வந்து ஒன்ஸ் தான் ஒரு நாளைக்கு ஃபீட் பண்ணுவேன். அது மெயில் ஃபீமேலில் இருந்தாலும் சரி, ப்ரீடிங்காக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒருக்காக தான் நம்ம ஃபீட் பண்ணுறோம். அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எதர் ஈவினிங் இல்லைனா மார்னிங் நம்மளுடைய ஷெடியூலுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீட் வச்சுப்போம். தண்ணி மட்டும் 2 டைம் சேஞ்ச் பண்ணிடுவோம் நீட்டாக. ஏன்னா வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகாமல் க்ளீனாக இருந்தாலே ஓரளவு டிசீஸ் வராமல் இருக்கும். இந்த ராகியை பற்றி நிறைய நண்பர்களுக்கு தெரியாது. அதில் அதிகமாக கால்சியம் இருக்குது. அந்த கேழ்வரகுன்னு சொல்கிறதில்ல, அந்த கேழ்வரகு வந்து ஓரளவு கொஞ்சம் நம்ம கூட போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால புறாக்களும் கொஞ்சம் வலுவாக இருக்கும். அந்த மழை காலங்களில் அந்த கேழ்வரகை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வெள்ளைச்சோளத்தையும் நம்மளுடைய கம்பையும் ஏந்திக்கணும். என்னென்னு பார்த்தோன்னா, அது வந்து சில புறாக்களுக்கு வந்து பாடி ஓவர் கூல் ஆகும்போது சளி அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வரும். அதேமாரி கேழ்வரகு வந்து இந்த மழை காலங்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மல் கண்டிஷனில் அது பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மெயில் ஃபீமேலை பிரித்து வச்சு நல்லா வலுவான ஃபீட் கொடுக்கணும். அந்த டைமிங்கில் வேக்சினேஷன் பண்ணிடுங்க. ஏன்னா வேக்சினேஷன் நம்ம மெயில் ஃபீமேலுக்கு பண்ணி விட்டோம்னாலே இந்த கழிசல், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸு, அப்புறம் அந்த மவுத் கேங்கர், ஒரு மாதிரிப்பட்ட எதுவுமே சடனாக வராது. சளி வரும், கன்ஃபார்ம் சளி வரும். சளி வராமல் இருக்காது, கண்டிப்பாக கோல்டு வரும். ஆனால் அதுவுமே நம்ம கேட்கும். ஆனால் நம்ம இந்த ப்ரீடிங்கில் போட்டு சிக்ஸுக்கு வந்து இந்த பாக்ஸ் வர்றது, அதுக்கப்புறம் இந்த கழிசல் வர்றது, இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணலாம் அந்த வேக்சினேஷன் பண்ணிட்டோன்னா. வேக்சினேஷன் பண்ணி மெயில் ஃபீமேலை வந்து பிரித்து வச்சு கொஞ்சம் ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த புறாக்களை ப்ராப்பராக டிவார்மிங் பண்ணணும்னா டிவார்மிங். நான் வந்து டிவார்மிங்க்கு வந்து முதல்ல ஆல்பமார் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 30 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து கத்தாழை ஜெல்லை வந்து கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு புறாக்களுக்குமே மவுத்தில் கொஞ்சம் கொடுத்துருவேன். அந்த மாதிரி கொடுத்துட்டு ரொம்ப ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அதிகமாக வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணேன் ஆரம்ப கட்டத்தில். நான் அதனால அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே கொஞ்சமாக தான் பண்ணேன். நான் புறாக்களை பறத்தணுன்னோ இல்லையோ, அந்த மெடிசின்ஸ் நான் வந்து எல்லா ஆங்கிளையுமே நான் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் அந்த கத்தாழை ஜெல்லை வந்து 30 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் வந்து எல்லா புறாக்களுக்குமே கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த நிலவேம்பு, அந்த நிலவேம்பையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்தில் ஒரு நாள் வந்து வாட்டரில் கிளக்கி வச்சுருவேன். நல்லா வந்து காய்ச்சி அதை வந்து ஆற வச்சு தான் வச்சுருவேன். இந்த மாதிரி வைக்கிறது மூலமாக புறாக்களும் ஓரளவுக்கு நல்லா ஹெல்த்தாகவே இருக்கும். வேக்சினேஷன் மஸ்ட்டு. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு லாஃப்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நல்லா இந்த சொன்ன அந்த 3 ஃபீடையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, புறாக்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயில் ஃபீமேல் ப்ரீடிங்கில் போடுறீங்க. அந்த ப்ரீடிங்கில் போடும்போது கொஞ்சம் ஸ்பேசியஸான கேஜில் போடுங்க. சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே போடாங்க. புறாக்கள் கொஞ்சம் ரெக்கையெல்லாம் அடித்து ஃப்ரீயாக நிற்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்பேசியஸான ஒரு ப்ரீடிங் செட்டப்பில் போட்டுட்டு அதுக்கு ட்ரிங்கர் ஃபீடரை உள்ளே ப்ராப்பராக வச்சுருங்க. அதாவது அந்த ட்ரிங்கர் ஃபீடருமே அந்த நம்ம ஃபீட்லேயுமே அதிகமாக வேறு வேஸ்ட்டு, அந்த புறாவோடைய எச்சங்கள் வந்து உள்ளாத மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அது மாதிரி தண்ணிலையுமே அதோடைய வேஸ்ட் வந்து உள்ளே டைல்யூட் ஆகக்கூடாது. நிறைய நண்பர்கள் லாஃப்ட்டுக்கு நான் போய் பார்த்துருக்கேன். அந்த தண்ணி வந்து உள்ள கப் ஃபீட்டரில் போட்டிருப்பாங்க. அதோடைய வேஸ்ட் கலந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணி தான் திருப்பி அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் குடிக்கும். திருப்பி அதில் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக பரவும். நம்ம காலையில் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், காலைல காலேஜ் ஸ்கூல்ஸ்க்கு போகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு போகும்போது இஷ்யூஸ் ஆகும். அதோடய நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம தனியாகவே நமக்கு ட்ரிங்கர்லாம் இருக்குது. அந்த மாதிரி ட்ரிங்கர் வாங்கி வெளியே கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா, அந்த வேஸ்ட் படாத மாதிரி கொஞ்சம் தூக்கி வச்சிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது எக்லே பண்ணுற அந்த மெட்டீரியல் பாட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு பவுலாக இருக்கட்டும், இப்போ இல்லைனா நமக்கு வந்து இப்போ
எக் ட்ரேனே எக் நெஸ்ட்னே தனியாக விற்கிறாங்க. அதை வாங்கி வச்சிங்கனாலும் சரி, அதை ப்ராப்பராக பார்த்துக்கணும். சில பேர் சட்டியில் மண் போட்டு வைப்பாங்க. அந்த மண்ணையுமே அது எக்லே பண்ணி அந்த பட்டாக்கள் கொஞ்சம் பொரித்த உடனே மாற்றுறது அவசியம். ஏன்னா சில புறாக்கள் வந்து அதிலே அதிகமாக வேஸ்ட் போய் அது ஈரப்பமாக இருக்கும். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே ஓவர் கண்டாமினேஷன் வேண்டியாக இருக்கும். அதுலேருந்து பரவும்போது திருப்பி அந்த பட்டாக்களும் அடி வாங்கும், பேரண்ட் அடி வாங்கும். இந்த மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து நம்ம ப்ரீடிங்கில் போடும்போது அது எக்கில் படுத்துருக்கிற அந்த இடத்துல வந்து ஈர கசிவு இருக்கக்கூடாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் லேஃப்ட்டில் நான் பார்த்துருக்கேன், அதில் ஈர கசிவு இருக்கும். அப்போ அதிலே படுத்து கிடக்கும்போது அந்த நெஞ்சு பகுதியில் ஏற என்ன நடக்கும், நம்மளாக இருந்தாலும் என்ன நடக்கும், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நமக்கும் காய்ச்சல், சளி எல்லாமே பிடிச்சி ரொம்ப டல்லாயிடும். அதே மாதிரி தான் பேர்டும் படுத்து கிடக்கும்போது அதில் அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த ஈரப்பதம் பட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து உடம்பு வீக்காகும், உடம்பு விடும், அது எலும்படி எல்லாமே வந்து புறாக்கள் இறக்கும். அது ஒரு ஃபஸ்ட்டு. நிறைய நண்பர்கள் வந்து கவனக்குறைவாக இருந்துள்ள விஷயத்தில் இருக்கிறது எல்லாமே பட்டாக்கள் இருக்கும்போது பட்டாக்களும் ஈரமாக ஈர இடத்துல இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இப்போ கடையிலலாம் விற்கிறாங்க 60 ரூபா 100 ரூபாய்க்கு அந்த எக் நெஸ்ட்டு, அதை வாங்கி வச்சிங்கன்னா கீழே அதில் வேஸ்ட்டு அந்த ஈரம் நிற்காது உள்ள வெளியே போயிடும். அதுவும் சட்டியில் மண் போட்டு வச்சிங்கன்னா, கடல் மண் போட்டு வச்சிங்கன்னா அதையும் கொஞ்சம் டைமுக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணிங்க. சில பேர் வந்து இந்த தேங்காய் நார்லாம் போடுவாங்க, அதுலையுமே ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. இது ஒன்று. அந்த தண்ணி ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீடிங்கில் இருக்கிற புறாக்களுக்கு கிரிட்டு கண்டிப்பாக வைக்கணும். கிரிட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நீங்கள் வேறு எதுவுமே உங்களுக்கு போட முடியலனா கூட நம்ம அந்த சிப்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த கட்டில் போனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் செம்மண், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம உப்பு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் முட்டை ஓடு, இது இவ்வளோத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா பொடிச்சு அதை வச்சுட்டு வந்தீங்கனாலே போதும். தேவையில்லாமல் நிறைய ஐட்டங்கள் சேர்க்கணும். நிறைய பேர் கண்டிப்பாக முடியாது. நம்ம வேலை போயிட்டுருப்போம், அது பண்ணிகிட்ருப்போம், இது பண்ணிகிட்ருப்போம், இதை எல்லாம் ரெடி பண்ணுற டைம் இருக்காது. ஏன்னா ப்ராக்டிக்கல் நம்ம பேசணும். வந்த மாதிரி டைமில் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச ஐட்டங்களை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு விட்டுறணும். அதேமாரி ஃபீடு வந்து கம்பல்சரி ப்ரீடிங்கில் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல ஹெவி ஃபீடாக கொடுக்கணும். அந்த ப்ரீடிங்கில் இருக்கிற புறாக்களுக்கு இந்த கொண்டக்கடலைகள் எல்லாம் அப்பப்போ கோர வச்சு கொடுக்கலாம், நிலக்கடலை போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை கொஞ்சம் போடலாம். அப்பப்போ அந்த ப்ரீடிங்கில் இருக்கிற புறாக்கள் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபீடும் நம்ம அப்பப்போ வாங்கி போடும்போது சிறுபயிறு டெய்லியும் போட முடியலனா கூட அப்பப்போ வாங்கி போட்டுக்கணும். அப்படி போடும்போது கொஞ்சம் கூட அது ஆக்டிவாகவும் கொஞ்சமும் அந்த குரோத்தோடு இருக்கும். அதுமாதிரி சிக்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்துட்டு அப்படின்னா அந்த சிக்ஸுக்கு மேனுவலாக நீங்களும் அப்பப்போ ஒரு 10 கடலை ஏற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். அந்த பேர் 2 அடி வாங்காமல் இருக்கும். இப்போ இந்த சிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சிக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மார்னிங் ஒர்க்காக வந்து சில டைம் ஃபீட் பண்ணி விட்ருவோம். நம்ம அதை ஓப்பனாக சொல்லணும், எல்லா நாளுமே என்னாலையும் ஃபீட் பண்ண முடியாது. சில நாள் ஃபீட் பண்ணி விடுவேன், சில நாள் வந்து பேரண்ட்ஸ் தான் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த டைமில் நம்ம ஃபீமேலை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா ஃபீமேல் தான் ஃபஸ்ட்டு வந்து நிறைய ப்ராப்ளத்தில் ஃபேஸ் ஆகும், மேலும் அதே மாதிரி தான். இந்த டைமில் நம்ம வந்து இந்த கால்சியம் டானிக் ஏதாச்சும் ஒரு கால்சியம் டானிக் வச்சுட்டு ஒரு 7 நாளைக்கு ஒருக்கா ஒரு மேலுக்கு அந்த ஃபீமேலுக்கு ஒரு 2 ml, அது மேலுக்கு ஒரு 2 ml, அதேமாதிரி இந்த 2 பட்டாக்களும் 2 ml, இந்த மாதிரி நம்ம 7 நாள் இல்லை ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. சிக்ஸும் க்ரோத் நல்லா அப்படியே வளரும், ஃபீமேலும் அடி வாங்காது. உங்களுக்கு நீங்கள் ப்ரீடிங்க்கு ஃபஸ்ட்டு எப்படி ஒரு புறாவை போட்டிங்களோ அதே மாதிரி அந்த 2 சிக்கும் நல்லா பெருசாக வளர்ந்த பிறகும் அந்த ஃபீமேல் அப்படியே இருக்கும் உங்கள் கையில். அது வந்து பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். நம்ம என்ன டானிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால்சக்தியும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோ மில்க்னு ஒன்றும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் கால்சக்தியும் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும், இதுவும் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த கால்சியம் டானிக்காக இருந்தாலுமே டெய்லியும் கொடுத்துட்டுக்கூடாது, 2 நாளைக்கு ஒரு கொடுத்துடக்கூடாது, ஒரு 7 இல்லை 10 நாளைக்கு ஒருக்கா கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த பேர்ட்ஸுமே நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு நல்லபடியான ரிசல்ட்டும் நமக்கு இருக்கும். இந்த ப்ரீடிங்கில் இதுதான் நம்ம வந்து இப்படி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சிக்ஸோடைய அவுட்புட் நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா என்னுடைய ஓரளவுக்கு சிக்ஸுமே வந்து நல்லாயிருக்கு. இந்த நம்ம வந்து இந்த மாதிரி 7 days 10 days ஒரு அந்த மாதிரி கொடுக்கும்போது கால் இழுக்கிறது, இந்த ஃபீமேல் வீக்காக இருந்ததுமே நடக்காது. ஃபீடு நம்ம இந்த மாதிரி இந்த ராகி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ஒரு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த கிரிட் ஐட்டங்கள் நம்ம வைக்கும்போது கம்பல்சரி அந்த பேர்டோடைய க்ரோத்துமே ஹெல்த்துமே அது மேக்ஸிமம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சேனலில் மேற்கொண்டு நிறைய பேசலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ். பை.